Good morning, students. Today we are going to learn about the lesson Biology Unit 19 Movements in Animals. The topic Movement in Human Body. Okay, the human bodies are consisting different types of movement system because each one movements are happening our normal body functioning. Okay, humans can move some parts of their body in different directions. அதாவது மனித உடலானது பல்வேறு விதமான வகைகளில் தன்னுடைய இயக்கத்தை மேற்கொள்கிறது. However, some body parts can be moved only in one direction. ஆனால் ஒரு சில ஒரு சில பாகங்களானது ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டு அமைப்பில் மட்டுமே தான் இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் போன்ஸ் கால்டு skeleton which helps in the movement of the body. ஸோ நம்முடைய உடலானது, அதாவது மனித உடலானது உடலுக்குள்ள எலும்பு சட்டகத்தால் ஆன ஒரு 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 அமைப்பு தான் உடல் என்பது. ஸோ இந்த எலும்பு சட்டகம் தான் மனித உடல் மூமெண்ட்ஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ். சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் இன் த பாடி பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் மூமெண்ட் ஆஃப் ஐலிட்ஸ், movement of the heart muscles, movement of teeth and jaw, and movement of arms and legs, movements of head, movements of neck. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஓகே, நம்முடைய ஐலிட்ஸு, ஹேண்ட் அண்ட் லெக்ஸ் மூமெண்ட்ஸு, அண்ட் தென் ஹார்ட் மசில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஹார்ட் மசில்ஸு மூமெண்ட்ஸு, மூமெண்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸு, மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹெட்டு, நெக்கு. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக எனக்கு வந்து மூமெண்ட்ஸ் நடக்குது. ஸோ பேசிக்கலி ஹியூமன் பாடிஸ் ஆர் கேன் பி கிளாஸிஃபைட் இன் த ஆர்கன்ஸ் ஆர் வாலண்ட்ரி ஆர்கன், இன்வாலண்ட்ரி ஆர்கன் சொல்லுவாங்க. ஸோ வாலண்ட்ரி ஆர்கன், இன்வாலண்ட்ரி ஆர்கனை இயக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ மூமெண்ட் ஆஃப் சம் ஆர்கன்ஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் த கம்பைன்ட் ஆக்ஷன் ஆஃப் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். அதாவது எந்த ஒரு இயக்கமும் இரண்டு விதமான ஒரு ஆர்கன் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி இருந்தால் மட்டுமே தான் அந்த ஃபங்க்ஷனானது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மூமெண்ட்டில் போன் சிஸ்டமும் மஸ்குலர் சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணி தான் அந்த மூமெண்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யுது. ஓகே, இன் சச் கேசஸ் மூமெண்ட்ஸ் இஸ் பாசிபிள் அலாங் எ பாயிண்ட் வேர் டூ ஆர் மோர் போன் மீட். ஆனால் ஒரு சில இடங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட எலும்புகள் இணைந்து அது ஒரு மூட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியை தோற்றுவிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த மூமெண்ட்ஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லலாம், அந்த ஜாயின்ஸை சொல்லலாம். ஓகே, டூ யூ நோ சீட்டா கேன் ரன் 76 km/h. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஜிகே அண்ட் ஒன் மார்க்கு. சீட்டா சிறுத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் 76 கிலோமீட்டர் வேகத்துக்கு தூரம் போகக்கூடியது. ஹிப்போபொட்டாமஸ் கேன் ரன் ஃபாஸ்டர் தென் எ மேன். நீர் யானையானது மனிதர்களை விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு தன்மை உடையது. ஸோ cockroach is the fastest animal with legs, 6 legs covering in a meter per second. அதாவது 6 கால்கள் உடைய விலங்குகளில் கரப்பான் பூச்சி தான் ஒரு வேகமாக ஓடக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்குது. இது ஒரு மீட்டர் தூரத்தை ஒரு செகண்டில் என்ன பண்ணுதா, ரீச் பண்ணுதான். The fastest mammal, the dolphin, can swim up to 35 miles per hour. மனித உடலில் மிக வேகமான ஒரு செல்லக்கூடிய பால் ஊட்டி எதுனா டால்ஃபின் தான். இது ஒரு என்னென்னா ஒரு ஹவரில் 35 மைல்ஸ் 35 மைல்ஸ் வந்து ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த டால்ஃபினுக்கு உண்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஸோ ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் லைக் ஆல் animals do not having the same movement structures. They are very differ from one to another because they having the locomotory organs based on the presence of locomotory organs. அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த locomotory organ பேஸ் பண்ணி தான் அந்த மூமெண்ட்ஸ் ஆனது கிளாஸிஃபை பண்ணப்படுகிறது. ஃபஸ்ட்டு ciliary movement, amoeboid movement. It is brought about by pseudopodia which are appendages with movement of protoplasm within a cell. அதாவது அமீபா வந்து எப்படி இந்த சூடோபோடியான்னு சொல்லக்கூடிய போலிக்கால்கள் மூலமாக அவருடைய மூமெண்ட்ஸை அட்டைன் பண்ணுதோ as well as the same process one of the muscles and then blood cells like WBC and RBC can be moved through the way of pseudopodia. So these type of movements are called amoeboid movements. Okay, next one, ciliary movements. Some of the animals like Paramecium, Euglena, these also having flagellum and mycelium. So ciliary is one of the smallest projections of the body
the bristle-like structure that is called cilia. This movement is brought about the appendages called as cilia, which are the hair-like extensions of the epithelium. இது உடம்புக்கு வெளியே எபித்தியல் செல்கள் இருக்கக்கூடிய ஒரு முடி மாதிரியான ரோமங்கள் மாதிரியான ஒரு சிறு சிறு பிரிசில்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஸோ போத் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஆர் சீன் வித் செல்ஸ் ஆஃப் த லிம்பாட்டிக் சிஸ்டம். அதாவது நம்ம உடல் பகுதியில் இந்த சிலியரி மூமெண்ட் எங்கே நடக்குதுன்னா நம்முடைய நிணநீர் மண்டலம் இருக்கு இல்லையா, லிம்பாட்டிக் ஆர்கன்ஸு, அந்த லிம்பாட்டிக் ஆர்கன்ஸில் தான் இந்த மாதிரியான மூமெண்ட்ஸு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு muscular movements. So muscular movements, it is a more complex movement which is brought about the muscle skeletal system. This type of movement is seen in large higher vertebrates. The large higher vertebrates like birds and mammals, reptilians, these also having special type of movements having. To understand more about the movements brought about by musculoskeletal system, எல்லா விதமான அந்த உயிரினங்களில் நடைபெறக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ் ஆனது பொதுவாக தசைகள் மற்றும் எலும்புகளை பேஸ் பண்ணி தான் நடந்துகிட்ருக்கு. we need to understand the joints, skeleton and the types of muscles. அந்த இயக்கத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இயக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் காரணமாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஜாயின்ஸு, மூட்டுகள், லெக்ஸ், தென் ஸ்கெலட்டன், எலும்பு மண்டலங்கள் ஆகியவற்றை பற்றியும் அந்த மசில்ஸ் பற்றியும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஜாயின்ஸ். So joint is one of the important part of the human body and all other animals, because these joints are going to connected to the other bones and also easily moved towards one place to another places. Okay, what is meant by joints? This is a definition for joints. The point at which two separate bone meet is called a joint. அது இரண்டு எலும்புகள் ஒன்றாக மீட் பண்ணக்கூடிய சந்திக்கக்கூடிய அந்த பிளேஸ் பேர் தான் மிட் பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஜாயிண்ட் பேர். ஸோ டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் மூமெண்ட் தி அலோ ஜாயின்ட்ஸ் கேன் பி ஆஃப் த 3 டைப்ஸ். அதோட அந்த ஜாயின்ட்ஸ் ஆனது ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து பேஸ் பண்ணி தி ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 3 டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ். தி ஆர் கால்டு, அது எப்படி வந்து நம்ம அந்த ஜாயின்ட்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோன்னா அது மூமெண்ட் ஆகிறத பற்றி ஃபிக்ஸ்டு, ஃபஸ்ட் ஒன் ஃபிக்ஸ்டு ஜாயின்ட்ஸ், ரெண்டாவது ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ட்ஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் மூவபிள் ஜாயின்ட்ஸ். அதாவது ஜாயின்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மூமெண்ட்ஸுடைய கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி நம்ம 3 தான் பிரிக்கிறோம். ஒன்று டைரெக்டாக வந்து அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி அப்படியே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும், தட் இஸ் கால்டு ஃபிக்ஸ்டு டைப் ஆஃப் ஜாயின்ட்ஸு. ஸ்லைட்லி மூவ்மெண்ட்னா ஒரு சிறிய மூமெண்ட்ஸ் மட்டுமே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்லைட்லி மூமெண்ட்ஸு. அதுக்கடுத்து நிறையா மூவபிள், நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா அது மூவபிள் ஜாயின்ட்ஸுக்கு பேர். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நாம் பார்க்க போகிறது ஃபிக்ஸ்ட் ஆர் இம்மூவபிள் ஜாயின்ட்ஸ். ஓகே, இன் திஸ் டைப் ஆஃப் ஜாயின்ட் நோ மூமெண்ட் இஸ் பாசிபிள் பிட்வீன் 2 போன்ஸ். அதாவது 2 எலும்புகளுக்கு இடையே எந்த ஒரு இணைப்புகள்லையும் அசைவுகளே இல்லாமல் இருந்துச்சுன்னா, மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா திஸ் டைப் ஆஃப் ஜாயின்ட்ஸ் ஆர் கால்டு ஃபிக்ஸ்டு ஜாயின்ட்ஸ். தீஸ் ஃபிக்ஸ்டு ஜாயின்ட்ஸ் வேர் தே ஆர் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த ஸ்ட்ரக்சர்ஸ் பிட்வீன் த போன்ஸ் ஆஃப் த ஸ்கல் பாக்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்மூவபிள் ஜாயின்ட்ஸ். அப்போ நம்ம தலைப்பகுதியில் அந்த கிரேனியல் போன்ஸ் இருக்குது இல்லையா, தலை அந்த ஸ்கல் கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த போன்ஸு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா do not easily movable because the interior portion of the skulls are having important organ, brain. ஸோ பிரெயினை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த கிரேனியல் போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இம்மூவபிளாக இருக்குது. they are going to directly fixed with the one bones to another. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட சரிவு மட்டுமே இருக்கக்கூடியது. ஹியர் ஒன்லி வெரி லிட்டில் மூமெண்ட் occurs between the 2 bones. The joint between a rib and breast bone or between the vertebrae. It is an example for slightly movable joints. அதாவது குறுகிய அசைவு மட்டுமே இருக்கக்கூடிய சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் ஜாயின்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்முடைய ரிப் கேஜ்லேயும் நம்முடைய ஜெஸ்ட் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த வெர்டிபிரல்லையும், சரியா, இந்த பிரெஸ்ட் போன்ஸ் அண்ட் தென் வெர்டிபிரேயும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த இடத்துல மட்டுமே தான் ஒன்லி ஸ்லைட்லி மூமெண்ட்ஸ் வில் பி அக்கர். ஓகே, அடுத்தது ஃப்ரீலி மூவபிள் ஜாயின்ட்ஸ். ஸோ ஃப்ரீலி மூவபிள் ஜாயின்ட்ஸ் மீன்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு அசைவக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஜாயின்ட்ஸு. இது மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. நம்ம உடம்புல பல்வேறு விதமான இடங்களில் இந்த மூவபிள் ஜாயின்ட்ஸ் தான் அதிகமாக ஃபங்க்ஷனிங் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் வேரியிங் டிகிரி ஆஃப் மூமெண்ட்ஸ் is possible between the 2 bones forming the joint. There are 6 major types of movable joints. They are given below in the table 19.2. So in the freely movable joints உடைய types நம்ம next class நம்ம elaborate நம்ம பார்க்கலாம். Thank you.